என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஐயா, உங்கள் வாழ்க்கையில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எத்தனை உபத்திரவங்களில், சிக்கல்களில், ஆபத்துகளில் இன்று அகப்பட்டிருந்தாலும் சரி, எத்தனையோ தேவைகளிலே நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் சரி, எங்கோ ஆதரவில்லாத இடத்திலே, எங்கோ யாரும் உதவி செய்யாத, யாரும் ஆதரவு செய்யாத, தேற்றரவே இல்லாத இடங்களிலே நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை என் வாழ்க்கையிலே முற்றிலுமாய் நான் தோற்று போனேன், ஐயா என் வாழ்க்கை முற்றிலுமாய் என் வாழ்க்கையை தொலைத்து விட்டேன், என் வாழ்க்கை எப்பொழுதோ என் வாழ்க்கையில் இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு விட்டது, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒரு நாளும் எனக்கு சுகமே இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களை விடுவிக்கிறவர், உங்களை மீட்டெடுக்கிறவர், ஐயா உங்களை ரட்சிக்கிறவர் உங்களோட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் உங்களோட இருக்கிறவர், உங்களை விடுவிக்கிறவர், உங்களை பாதுகாக்கிறவர். அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை, அவர் உங்களை விட்டு விலகுகிறதும் இல்லை, உங்களை கைவிடுகிறதும் இல்லை என்பதை நீங்கள் மறந்து போகலாகாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நிச்சயமாய் இவை எல்லா சிக்கல்கள், சிரமங்களிலும் இருந்து நீங்கள் விடுபட்டு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்ன பிரச்சனையிலும் உங்கள் மகள் இருக்கிறாரோ, என்ன பிரச்சனையிலே உங்கள் மகன் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறானோ, ஐயா என் மகன் இந்த பிரச்சனைகளிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வெளியே வருவது சாத்தியமே இல்லாதது போல் இருக்கிறது, ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லாதது போல் ஒரு சிக்கலான சிரமமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை நிச்சயமாக மனதிலே கொள்ள வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம் தேவனால், நம்முடைய கர்த்தரால் கூடாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. அவராலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரே மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், அவராலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலினால் உங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் உங்களோட இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் சிக்கல்கள், சிரமங்கள், உபத்திரவங்களை எல்லாம் காட்டிலும் பெரியவர், உங்களை விடுவிக்கிறவர், உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவரும், உங்களை எங்கேயும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க செய்கிறவரும் உங்களோட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். இப்பேர் கொத்த ஒரு ஆண்டவர் நிச்சயமா இவை எல்லாவற்றிலும், ஒருவேளை நீங்கள் கடனிலே அகப்பட்டு கண் கலங்கி கொண்டிருக்கலாம். ஐயா, கடன் கொடுத்தவர்கள் உங்கள் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போக வருகிறது போல பல்வேறு பிரச்சனைகளை கொடுக்கலாம். சங்கடங்கள், கண்ணீர், கவலை, துன்பங்கள், அவமான பேச்சுகள் எல்லாம் நீங்கள் ஒருவேளை சகிக்க முடியாமல் சகித்துக் கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, குடும்பத்திலே ஏற்பட்ட பிரிவுகளினால் உங்களுக்கு இருக்கிற அவமானங்கள், ஐயா குடும்ப பிரச்சனைகள், குழப்பங்களினால், சதி, பலரும் செய்த சதிகள், சூனியங்களினால் வந்த பல்வேறு பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் வேதனைகளினால் நீங்கள் சிக்கி அல்லல் பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய திருமணங்கள் நேயமானபடி நடக்க வேண்டிய காலங்களிலே நடக்காததினால் அநேகர் எப்படி வேண்டுமானாலும் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு காலம் வருகிறது, உங்களுக்கு ஒரு நேரம் வருகிறது. இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அது நிச்சயமாய் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஐயா, நீங்கள் ஒருவேளை வெட்கப்பட்டு போனேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களே, ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் அதிநிச்சயமாய் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையாய் பலம் வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஊழியத்திலே பல்வேறு முறைகளிலே நாம் இதை பார்த்திருக்கிறோம். ஐயா, ஒருவேளை நமக்கு வர வேண்டிய காரியங்கள் காலதாமதமாகலாம், நமக்கு வர வேண்டிய மேன்மைகள், ஐயா நமக்கு வர வேண்டிய நியாயமான சகாயங்கள், உதவிகள் எல்லாம், ஒருவேளை நமக்கு வர வேண்டிய நன்மைகள் காலதாமதமாகலாம். காலதாமதம் என்று ஒருவருக்குமே ஏற்படாதபடி எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறது என்று சொல்கிறீர்களா? யாருக்குமே இல்லாத வெற்றி உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக காத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலே இன்றே இப்பொழுதே அதை தொடங்கும் பொழுது அது ஆச்சரியமாய் காண்கிற எல்லோருக்கும் அது ஆச்சரியமாய் அதிசயமாய் இருக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 52:12
13 ஐயா நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு இந்த விடுதலை இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும் பொழுது, உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது, ஐயா வேலை வாய்ப்புகள் நல்ல சூழ்நிலைகளை மாற்றும் பொழுது, சிக்கல் சிரமங்களில் இருந்து நீங்கள் விடுபட்டு வெளியேறும் பொழுது, ஆச்சரியமாய் அதிசயமாய் உங்கள் தோல்விகள் நஷ்டங்கள் கடன்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணுவார். புறப்பட பண்ணும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். ஐயா நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். என்னையா பர்வதங்கள் மலைகள்? பர்வதங்கள் மலைகள் போன்று பெரிய மனிதர்கள் போன்று இருக்கிறவர்கள் ஐயா உங்களை சுற்றிலும் இருக்கிற நாங்கள் தான் பெரியவர்கள், நாங்கள் தான் அதிகாரிகள், எங்களை போல் யாரும் இல்லை, நாங்கள் செழிப்பாய் அந்தஸ்தாய் அழகாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி, ஐயா நீங்க பார்க்கிற மனிதர்கள் மரங்கள் எல்லாம் உங்களை பார்த்து கைகொட்டும். நிச்சயமாய் ஐயா இவர்கள் இந்த அம்மா ஜெபித்த ஜெபம் வீண் போகவில்லை என்று சொல்வார்கள். இந்த தாயார் செய்த ஜெபம் வீண் போகவில்லை. ஓ இவர்கள் ஆராதித்த தேவன் உண்மையாகவே ஜீவனுள்ள தேவன், இவர்கள் ஆராதித்த தேவன் மெய்யாகவே அவரே அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர் என்று அவர்கள் எல்லாம் கம்பீரமாய் முழங்குவார்கள். ஆமென். உங்களை குறித்து கைகொட்டி சிரிப்பார்கள். உங்களை ஏளனமாய் சிரித்தவர்கள் இன்று உங்களை கைதட்டி பாராட்டுவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். அந்த சூழ்நிலைக்கு அந்த அந்தஸ்துக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி விடுவிப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. ஐயா அப்பொழுது முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். எங்களை அங்கும் இங்கும் முட்களாய் குத்தியவர்கள் அல்லது முட்கள் போன்று குத்திய பிரச்சனைகள் எங்களை குத்தி குத்தி வேதனைப்படுத்தி ஐயா எங்களை அவமானமாக பேசி பேசியே சாகடிக்க நினைத்தவர்கள், எங்களை பேசி பேசியே எங்களை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கினவர்கள், எல்லா நெறிஞ்சல்களுக்கும் முச்செடிக்கும் பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். ஹல்லேலூயா. காஞ்சொரி முள்ளுகளுக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அற்புதமான ஆண்டவர், எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்க. காஞ்சொரிக்கு பதிலாக, காஞ்சொரி செடிக்கு பதிலாக ஐயா வீட்டை சுத்திலோ எதை சுத்திலோ என் வாழ்க்கையை சுத்திலோ காஞ்சொரிகள் முச்செடிகள் போன்று என்னை உபத்திரப்படுத்துகிற சோதனைப்படுத்துகிற என்னை பாடாய்ப்படுத்துகிற பல்வேறு பிரச்சனைகள் என்று சொன்னீர்களே, அவற்றிற்கு பதிலாக மிருது செடி எழும்பும். மிருது செடி எழும்பும். அன்பு தேவ பிள்ளைகளே, அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஐயா உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கே கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அப்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவோம் என்று நிச்சயமாய் நம்புங்கள். உயர்ந்த மனிதர்கள் எல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். ஐயா சின்னவரை ஆயிரமும் சிறியவரை பலத்த ஜாதியுமாய் மாற்றுகிறவர் அல்லவா உங்கள் கர்த்தர். எளியவரை பலத்த ஜாதியாய் மாற்றி உங்களை பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைப்பார் என்று அல்லவா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லப்பட்டது. அதை மறந்து விடாதே. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் ஐயா சின்னவராய் சிறுமைப்பட்டு இருக்கிற என் மகன், சின்னவனாய் சிறுமைப்பட்டே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் மகன் அல்லது மகள் நிச்சயமாய் ஒரு நாளிலே அதிபதிகளோடும் ராஜாக்களோடும் உட்காரும்படியாய் என் தேவன் ஏற்ற காலத்திலே எங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார், எங்களை உயர்த்துவார். அப்பொழுது எங்களுக்கு முன்பாக பர்வதங்கள் போன்ற மனிதர்களும் மலைகளை போன்று உயர்ந்தவர்களும் எங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் எங்களை பார்த்து முழங்கி, வெளியின் மரங்களை போன்று காணப்படுகிற மனிதர்கள் எல்லாம் எங்களை பார்த்து ஆனந்தமாய் சந்தோஷமாய் பாராட்டுகிற ஆச்சரியமாய் கைகொட்டுவார்கள் என்று நிச்சயமாய் நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அதிலே மாற்றமே இல்லை. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். எதற்காக ஜெபிப்பதற்காக இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்தீர்களோ அந்த எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து ஐயா என் குடும்பத்திலே இது நடக்கவில்லை, இந்த காரியம் நடக்கவில்லை, என் குடும்பத்திலே பல நாட்களாக இதுக்காக காத்துக் கொண்டிருந்தேன், இன்னும் நடக்கவே இல்லை, இந்த தொழிலிலே ஒரு மாற்றம் ஒரு பிரேக் த்ரூ என் வாழ்க்கையிலே வரும் என்று நான் காத்துக் கொண்டிருக்கிறேன், ஆதலினால் கடன் கஷ்டம் தோல்வி நஷ்டம் என்று சொல்லுகிறீர்களா? நிச்சயமாய் ஒரு மாற்றம் வருகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாற்றம்
மாற்றம் இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்காக வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாக அவைகளில் இருந்து நீங்கள் வெளியே புறப்படுவீர்கள். ஆமென். மகிழ்ச்சியாய் புறப்படுவீர்கள், சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். ஐயா, வேலை இல்லாமல் இருந்தேன், தொழில் இல்லாமல் இருந்தேன், வருமானம் இல்லாமல் இருந்தேன், வேலை செய்தாலும் கூலி இல்லை, சரியான படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த இடத்தில் இருந்து நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்படுவீர்கள், சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். உங்களை கொண்டு போய் உங்களை இருத்த வேண்டிய இடத்திலே இருத்துகிறவர்கள் உங்களை தேடி வருவார்கள். கர்த்தர் அதை நியமிப்பார், நேரிட பண்ணுவார். மறந்து போகாதிருங்கள். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் நல்ல வரங்கள் கடந்து வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அது நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளுக்காய் நல்ல வரன்களை கர்த்தரே கொண்டு வருவார், கர்த்தரே ஆயத்தப்படுத்துவார். ஓ லார்ட், நீங்க சொல்வீங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கர்த்தர் எங்களுக்கு இதை நேரிட பண்ணினார். எப்படி நடந்ததுன்னு தெரியல, எப்படி இப்படி ஒரு காரியம் நடக்கும் என்று நாங்கள் நினைத்து பார்க்கவே இல்லை. ஆனால் நடந்தது. கர்த்தர் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு செய்தார் என்று நீங்கள் அங்கே இருந்து அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் இருந்து புறப்படுவீர்கள். அந்த மரண இருளின் கட்டுகளில் இருந்து புறப்படுவீர்கள். அந்த உபத்திரவத்தின் குகையில் இருந்து புறப்படுவீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். ஐயா, உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நீங்கள் நினைத்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றுவார். உங்கள் பிரார்த்தனைகள் நிச்சயமாய் வீண் போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் உங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஐயா, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் என் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எல்லா இடர்பாடுகள், துக்கங்கள், துயரங்கள், எல்லா உபத்திரவங்களில் இருந்து உங்கள் பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். எந்த பிரச்சனையிலே ஆப்பட்டுக் கொண்டார்களோ, எந்த உபத்திரவங்கள் இவங்களை சூழ்ந்து கொண்டதோ, என் தேவன் அந்த எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து இவர்களை விடுவிக்கும்படியாய் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த ஆபத்திலே, கடனிலே, கஷ்டத்திலே, துன்பம், துயரங்களிலே அகப்பட்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து இவர்கள் மகிழ்ச்சியாய் புறப்படும்படியாய், ஐயா, சமாதானமாய் கொண்டு போகப்படும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இவர்களுக்கு முன்பாக ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம். இவர்களை ஏளனமாய் பார்த்தவர்கள், இவர்களை அக்கிரமமாய் பார்த்தவர்கள், அவமானமாய் நடத்தினவர்களும் பார்த்தவர்களும் பேசியவர்களும், இவர்களை கண்டு கைகொட்டி கேலியாய் சிரித்தவர்கள், ஏளனமாய் சிரித்தவர்கள், அற்பமாய் நினைத்தவர்களுக்கு மத்தியிலே இந்த பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போகும் பொழுது, ஐயா, நீர் விடுவித்து மகிமைப்படுத்தும் பொழுது பர்வதங்களும் மலைகளும் இவர்களுக்கு முன்பாக, ஐயா, பர்வதங்களை போன்ற மலைகளை போன்ற மனிதர்கள் எல்லாம் இவர்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி, வெளியின் மரங்களை போன்ற மனிதர்கள் எல்லாம் கை கொட்டி இவர்களை பாராட்டுகிற, ஐயா, இவர்களுக்கு முன்பாக கை கொட்டி இவர்களை கனப்படுத்துகிற சூழ்நிலைகள் உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. மகிமையான மகத்துவமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நெருஞ்சில்களைப் போல, காஞ்சுரிகளைப் போல, முட்செடிகளைப் போல குத்தின எல்லா உபத்திரவங்களும், கஷ்டங்களும், எல்லா விதமான சோதனைகளும், பாடுகளும் இன்றே இந்த அதிகாலை ஜெப வேளையிலே என் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் எல்லாம் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே மகிமையான காரியங்கள் நடக்கட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஐயா, முட்செடிக்கு பதிலாக, முட்செடி போன்று இருக்கிற பல்வேறு உபத்திரவங்களும் சிக்கல்களுக்கு பதிலாக இவர்களுக்கு மேன்மையான மகிமையான தேவதார் விருட்சம் போன்ற அற்புதமான அதிசயமான காரியங்கள் நடக்கட்டும். கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. காஞ்சுரிக்கு பதிலாக மிருதி செடி எழும்பும் என்று சொன்னது போலவே என் தெய்வமே அற்புதமான காரியங்கள் நடக்கட்டும், நறுமணமான காரியங்கள் நடக்கட்டும். குடும்பத்திலே ஆடல் பாடல் சத்தம், கம்பீர சத்தம் கேட்கப்படும்படியான காலம் வரட்டும் சுவாமி. ஐயா, நன்றி செலுத்துகிறோம். அது இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் ஐயா நித்திய கீர்த்தியாகவும், ஆமென் ஆண்டவரே, அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நித்தியமாக நிர்மூலமாகாத அடையாளமாகவும் இருக்கும் என்று நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே மகிமையான காரியங்கள் இந்த பிள்ளைகளுக்கு நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஓ லார்ட் பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு விரைவாய்
அதிவிரைவாய் திருமணங்கள் நடக்கும்படியாய் இன்று நீங்கள் பேசிய நல்ல வார்த்தைகள் எல்லாம் என் தெய்வமே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமான தடைகள் மாறட்டும், உபத்திரவங்கள் மாறட்டும், அதற்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும். ஐயா, இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி, வாழ்க்கை, வெற்றி, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் இவற்றுக்கு விரோதமாக செய்யப்பட்ட பொல்லாத சத்ருவின் சதிகள், ஓலாட் சூனியங்கள், மந்திரங்கள் எல்லாம் இன்று இப்பொழுதே, எல்லா பாவ சாப கட்டுகள் எல்லாம் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையினாலே சங்கரிக்கப்படட்டும். இனி சாபம் இல்லை, சூனியம் இல்லை, சதி இல்லை. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் உபத்திரவங்களுக்காக, எங்கள் பாடுகளுக்காக, ஐயா எங்கள் வியாதி துன்பம் வருத்தங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஓ எங்களுக்காய் மரித்து ஜீவனை விட்டு ஓ மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்த கர்த்தருடைய நாமத்தினாலே ஓ நல்ல வார்த்தைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்கிற மகிமையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே எங்களோடு வந்து கலந்து கொண்டிருக்கிற ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஊழியங்களுக்காக, இந்த கூட்டங்களுக்காக, இந்த வேலைகளுக்காக, இது தேசம் முழுவதும் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, பல்வேறு மொழிகளிலே இந்த ஜெபங்கள் கடந்து செல்வதற்காக ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், வெற்றி, மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, இந்த ஃபைல் அநேகருக்கு அனுப்புகிறதை ஒரு ஊழியமாய் எடுத்து செய்கிற, அநேகருக்கு அனுப்புகிற அந்த கரங்கள் செய்கிற கையின் பிரயாசங்களை நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையிலே அதிகாலையிலே இதை முதல் வேலையாய் எடுத்து இந்த ஃபைலை, இந்த வீடியோவை அநேகருக்கு அனுப்புகிற உங்களுடைய அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்கிற அந்த கரங்களினால் செய்கிற நல்ல வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருவரும் சோர்ந்து போகாதபடி, ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி அதிசயங்களை செய்வீராக. இந்த அதிகாலை வேளையிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா உபத்திரவங்களும், கஷ்டங்களும், கண்ணிகளும் மாறி போகட்டும். நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பரும் ஆத்ம இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எங்க அகப்பட்டிருந்தாலும் சரி, அங்கே இருந்து புறப்படுவீர்கள். ஆனந்தமாய், மகிழ்ச்சியாய், சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். எல்லார் கண்களுக்கும் அது ஆச்சரியமாய் இருக்கும். கர்த்தர் எல்லோருக்கும் மத்தியிலும் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். அப்படியே நடக்கட்டும்.